தோணும். ஆனா, உங்க பிரச்சனைய பார்க்காமல், நீங்கள் தாகத்தோடு இருக்கும்போது அந்த தண்ணீரை எப்படி தேடி போறீங்களோ, அதுபோல உங்கள் பிரச்சனையில நீங்கள் இருக்கும்போது தாகத்தோடு இருக்கும்போது, நம்ம வேற எதுனா சாலிடா சாப்பிட மாட்டோம் இல்லையா? சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம், இது சாப்பிட்டா தாகம் தீந்துருமான்னு நெனைக்க மாட்டோம். தாகத்துக்கு என்ன பண்ணணும்? தண்ணீர் தான் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சா தான் தாகம் அடங்கும். அதன்போல நம்ம பிரச்சனைக்கு தேவனிடத்துல போனா தான் தீர்வு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? தேவன் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணின வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக் கொள்ளணும். அத யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவ்ளோ பெரிய வாக்குத்தத்தத்த இவர் எனக்கு குடுத்திருக்கிறாரே! அப்ப பாதியிலேயே நான் மரித்து போக அவருக்கு சித்தம் இல்ல. என்ன இவ்ளோ தூரம் நடத்திட்டு போக அவரு சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அப்போ நான் இதுல மரித்து போயிட மாட்டேன். நான் இதுல அழிஞ்சு போயிட மாட்டேன். இதோட என் வாழ்க்கை முடிந்து போயிடாது. எனக்காக தேவன் ஒரு திட்டத்த வச்சிருக்கிறாரு. அதுல என்ன கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து தேவனை நோக்கி பார்க்கும்போது, உங்கள் ஆபத்திலே தேவனை நோக்கி பார்க்கும்போது, உங்கள் தாகத்திலே தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவர் உங்களுக்கு தண்ணீர் துறவை காட்டுவார். நீங்கள் அந்த தண்ணீர் துறவுல போய் தண்ணீரை எடுத்து உங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த துறவு உங்கள்